அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்திற்கு தங்களை வரவேற்கிறேன். பாண்டிமாதேவி 3ஆம் பாகம், அத்தியாயம் 4. கப்பல் கைப்பற்றப்பட்டது. செம்பவழத்தீவில் மதிவதனி என்ற பெண்ணிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்ட பின்பு சேந்தனும் குழல்வாய்மொழியும் அந்த பெண் தங்களிடம் கூறிய ஒரு முக்கியமான செய்தியை பற்றியே பேசிக்கொண்டிருந்தனர். கூத்தன் ஒன்றும் பேசாவிட்டாலும் அவர்கள் இருவரும் பேசுவதையெல்லாம் அருகிலிருந்து உற்று கேட்டுக்கொண்டிருந்தான். அம்மணி, அந்த பெண் மதிவதனி கூறுவதை கேட்டதிலிருந்து எனக்கு சந்தேகமாகவே இருக்கிறது. ஒரு இளைஞர் 2000 பொற்கழஞ்சுகள் கொடுத்து சங்கு வாங்கி கொண்டு சென்றதாக அவள் குறிப்பிட்டாள் அல்லவா? அப்படி வாங்கிச் சென்றவர் நம்முடைய இளவரசலாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். குமார பாண்டியருக்கு அப்படி ஒரு பண்பு உண்டு. அழகுணர்ச்சியும் கலை நுணுக்கமும் அவருக்கு அதிகம். ஒரு பொருள் அவருடைய மனதுக்கு பிடித்து விட்டதானால் அதன் விலை மதிப்பை எவ்வளவு உயர்வாக்கவும் அவர் தயாராகி விடுவார் என்று கப்பலில் போய்கொண்டிருக்கும் போது குழல்வாய்மொழியிடம் தன் சந்தேகத்தை தெரிவித்தான் சேந்தன். நீங்கள் சொல்வது போலவே எனக்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அந்த இளைஞர் எப்படி இருப்பார் என்று நீங்களும் நானும் அடையாளம் கேட்க ஆரம்பித்தவுடனேயே அந்த பெண் வாயை மூடிக்கொண்டு போய்விட்டாளே. அவள் சாமர்த்தியக்கார பெண்ணம்மணி. பிறருடைய வாயிலிருந்து ரகசியங்களை அறிந்து கொண்டு வருகிற திறமை எனக்கு அதிகம் என்று தங்கள் தந்தையாரிடம் நல்ல பெயர் வாங்கியே என்னையே ஏமாற்றிவிட்டாளே அந்த பெண் என்று சேந்தன் கூறிய போது பக்கத்தில் அமைதியாக நின்று கேட்டுக்கொண்டிருந்த கூத்தன் சிரித்து விட்டான். ஐயா, சாமர்த்தியசாலிகள் அறிவாளிகள் எல்லோரும் அநேகமாக பெண் பிள்ளைகளுக்கு முன்னால் ஏமாந்து போகிறவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு சேந்தன் அடிப்பதற்கு கையை ஓங்கிக் கொண்டு வருவதை எதிர்பார்க்கிறவனைப் போல பயந்து ஒதுங்கினான் அவன். பொட்ட பயலே, வர வர உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாகிட்டது. நாக்கு துளித்து விட்டது. மட்டும் மரியாதை இல்லாம பேசுற நீ என்று சேந்தன் கூப்பாடு போட்டான். கூத்தா, நாங்கள் முக்கியமான செய்தி ஒன்றை பற்றி இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம். சமயம் தெரியாமல் நீ ஏதாவது குறுக்கிட்டு பேசி நேரத்தை வீணாக்காதே என்று குழல்வாய்மொழி கூத்தனை கடிந்து கொண்டாள். கூத்தன் அடங்கி நின்றான். அவளுடைய பேச்சு மேலே தொடர்ந்தது. சேந்தன் மிக மிக அந்தரங்கமானவற்றையெல்லாம் மகாமண்டலேஸ்வரரின் புதல்வியிடம் விவரிக்கலானான். அம்மணி, விரைவாகவும் திட்டமிட்டு கொண்டும் செய்ய வேண்டிய செயல்கள் இனிமேல்தான் நம்மை நெருங்குகின்றன. விழிஞத்துக்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள தொலைவில் ஏறக்குறைய சரி பாதிக்கு மேல் கடந்து விட்டோம். மகாமண்டலேஸ்வரரும் மகாராணியாரும் ஒவ்வொரு நாளும் நாம் குமார பாண்டியரை அழைத்து கொண்டு வருவதை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். இளவரசரை அழைத்து வருவதற்காக நாம் தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்ற விவரம் மகாராணியாருக்கு தெரியாது. ஆனால் இளவரசரை அழைத்து கொண்டு வந்து சேர்ப்பது தம் பொறுப்பென்று உங்கள் தந்தை மகாராணியாருக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். இன்னொரு பரம ரகசியமான செய்தியையும் இப்போது நான் உங்களிடம் சொல்லப்போகிறேன். உங்கள் தந்தைக்கு இப்போது மறைமுகமான எதிரிகள் அதிகமாகி இருக்கிறார்கள். தளபதி வல்லாளத்தேவனுக்கு காரணம் கூற முடியாத ஒரு வகை வெறுப்பு உங்கள் தந்தை மேல் ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் தந்தையின் ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் மறைமுகமாக தகர்த்து அவமானப்படுத்துவதற்கு தளபதி முயற்சி செய்கிறான். இந்த முயற்சியில் ஆபத்துதவிகள் தலைவன் மகர நெடுங்குழைக்காதனின் ஒத்துழைப்பும் மிக ரகசியமாக தளபதிக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அரண்மனையில் நடந்த கூட்டத்திற்கு பின்பு கூற்ற தலைவர்களும் உங்கள் தந்தை மேல் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். வேறொருவராயிருந்தால் இவ்வளவு எதிர்ப்புகளை தாங்கிக் கொண்டு இருக்கவே இயலாது. அம்மணி, என் மதிப்புக்குரியவரும் உங்கள் தந்தையுமாகிய மகாமண்டலேஸ்வரரை பற்றி நினைக்கும் போது நான் கேள்விப்பட்டிருக்கும் வினோதமான பறவையை பற்றித்தான் எண்ணத் தோன்றுகிறது. மேலே கடலின் தீவுகளில் நெடுந்தூரத்துக்கு அப்பால் உள்ள தேசங்களில் நெருப்பு கோழி என்ற பெயரில் விந்தையானதொரு தீப்பறவை இருக்கிறதாம். அது கங்கு கங்காக நெருப்பு துண்டுகளை விழுங்கினாலொழிய அதற்கு வயிறு நிறையாதாம். அந்த தீப்பறவையைப் போல் வெம்மையும் கொடுமையும் நிறைந்த எதிர்ப்புகளையெல்லாம் விழுங்கி ஏப்பம் விட்டு விட்டு பசியாறி வளர்ந்து கொண்டிருக்கிறார் மகாமண்டலேஸ்வரர். உங்கள் தந்தை நம்மை இலங்கைக்கு அனுப்புகிற விவரம் தெரிந்திருந்தால் தளபதி அதை தடுக்கவும் ஏதாவது சூழ்ச்சி செய்திருப்பான். அரண்மனையில் நடக்கிற எந்த அந்தரங்கமான செய்தியையும் தன் காதுக்கு எட்டச் செய்து கொள்கிற அளவுக்கு வசதி உள்ளவன் தளபதி. அது என்ன வசதியோ என்று குழல்மொழி இடைமறித்து கேட்டார். உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அம்மணி. தளபதி வல்லாளத்தேவனுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். யமகாதக பெண் பிள்ளை அவள். மகாராணிக்கு துணையாக அரண்மனையில் தங்கியிருக்கிறேன் என்று பெயர் செய்து கொண்டு அரண்மனையில் நடக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் உளவறிந்து கொண்டிருக்கிறாள் அந்த பெண். பகவதி தானே? அந்த பெண்ணை நான் சிறு வயதில் பார்த்திருக்கிறேன். அவள் இப்போது அவ்வளவு சாமர்த்தியக்காரியாகிவிட்டாளா
என்று குழல்வாய்மொழி நாராயணன் சேந்தனை கேட்டபோது கூத்தன் அச்சென்று இறைந்து ஒரு தும்மல் தும்மினான். சேந்தனும் குழல்வாய்மொழியும் தங்கள் பேச்சை நிறுத்தி கொண்டு கூத்தனை ஒரு கணம் கூர்ந்து நோக்கினார்கள். கூத்தன் உடனே வேறு எங்கோ கவனிப்பது போல் பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொண்டான். சேந்தன் குழல்வாய்மொழியின் காதருகே நெருங்கி, அம்மணி, ஊர் பேர் தெரியாத இந்த பயலை பக்கத்தில் வைத்துக்கொண்டு நாம் இருவரும் எதையோ ஒளிவு மறைவின்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். எனக்கென்னவோ தொடக்கத்திலிருந்தே இவன் மேல் நம்பிக்கை இல்லை என்று மெல்லச் சொன்னான். கூத்தா, இப்போது இங்கே உனக்கு ஒரு காரியமும் இல்லை. நீ மேல்தளத்திலே போய் இரு. உன் உதவி எதற்காவது தேவையானால் நான் உன்னை கூப்பிடுகிறேன் என்று குழல்வாய்மொழி அவனுக்கு கட்டளையிட்டான். கூத்தன் அந்த இடத்திலிருந்து மேல்தளத்திற்கு போக மனமில்லாதவனைப் போல தயங்கி தயங்கி நடந்து படியேறி சென்றான். அம்மணி, இந்த பிள்ளையாண்டனால நமக்கு கெடுதல்கள் வருமே ஒழிய நன்மை இல்லை என்று என் மனதில் ஏதோ குரலி சொல்கிறது. நம்மை ஏமாற்றக்கூடிய மர்மமான அம்சம் ஏதோ ஒன்று இவனிடம் இருக்கிறது. நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை சரி என்று சொல்லிவிட்டால் நாளைக்கே நடுவழியில் ஏதாவது ஒரு தீவில் இவனை இறக்கி விட்டு விடுவேன். இவன் நம்மோடு இலங்கை வரை வந்து இறங்குவதில் எனக்கு சம்மதமே இல்லை. நாம் போகிற காரியத்தின் ரகசியம் இவனால் வெளியாகவும் கூடும் என்று சேந்தன் சொன்னபோது அதற்கு இணங்கி விடலாமா வேண்டாமா என்று குழல்வாய்மொழி மனப்போராட்டத்துக்கு இடமானாள். அந்த சமயத்தில் மேல்தளத்திற்கு ஏறுகிற படியின் திருப்பத்தில் அடக்கி கொள்ள முடியாமல் யாரோ தும்முகிற ஒலி கேட்க சேந்தன் விரைவாக நடந்து போய் பார்த்தான். கூத்தன் அந்த இடத்திலேயே திருப்பத்தின் முதல் படியில் நின்று ஒட்டு கேட்டு கொண்டிருப்பதை பார்த்ததும் சேந்தனுக்கு கோபம் அளவின்றி பொங்கியது. பொட்டை பயலே, ஒட்டு கேட்டுக்கொண்டா நிற்கிறாய் நீ என்று அவன் இறையத் தொடங்கிய போது தடதடவென்று படியேறி மேலே ஓடினான் கூத்தன். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததும் குழல்வாய்மொழிக்கு கூட மனம் மாறிவிட்டது. அந்த பிள்ளையின் மேல் அவளுக்கு உண்டாகியிருந்த சிறிது நல்லெண்ணமும் போய்விட்டது. உங்கள் விருப்பம் போலவே கப்பலிலிருந்து இறக்கி விட்டு விடுங்கள். ஆனால் எனக்கு ஒன்று தோன்றுகிறது. அந்த வாலிபன் விழித்திருக்கும் போது கீழே இறக்கிவிட நேர்ந்தால் அவனுடைய எதிர்ப்பையும் கலகம் முதலிய வம்புகளையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். அதனால் இரவில் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது காதும் வைத்தாற்போல நம் ஆட்களிடம் சொல்லி படுக்கையோடு அப்படியே தூக்கி ஏதாவது ஒரு தீவில் வைத்துவிட ஏற்பாடு செய்யுங்கள் என்றாள் குழல்வாய்மொழி. அன்றிரவே அதை செய்துவிடுவதாக மகாமண்டலேஸ்வரரின் புதல்வியிடம் ஒப்புக்கொண்டான் சேந்தன். ஆனால் அன்றிரவு சேந்தனின் சூழ்ச்சி பலிக்காதபடி கூத்தன் தப்பித்து கொண்டான். கீழ்த்தளத்தில் இருந்த குழல்வாய்மொழியின் அலங்கார அறைக்குள் படுத்துக்கொண்டு கதவையும் உட்புறமாக தாளிட்டு கொண்டு விட்டான். குழல்வாய்மொழி முன்னதாகவே படுத்து தூங்கிவிட்டதால் அவளுக்கு இதொன்றும் தெரியாது. அரைக்கதவை இடித்து கூத்தனை வெளியேற்ற முயன்றால் குழல்வாய்மொழியின் தூக்கம் கெட்டுவிடுமோ என்பதற்காக சேந்தன் அன்றிரவு அந்த முயற்சியை கைவிட்டு விட்டான். மறுநாள் காலை கப்பல் இலங்கை கரையை நெருங்கிக் கொண்டிருந்த போது சேந்தன், குழல்வாய்மொழி, கூத்தன் யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டது. கப்பல் மீகாமன் குய்யோ முறையோ வென்று அலறிக்கொண்டு கீழ்த்தளத்திற்கு ஓடி வந்தான். சேந்தன், குழல்வாய்மொழி, கூத்தன் 3 பேரும் அங்கே இருந்தனர். ஐயோ, கப்பலை தடுத்து நிறுத்திவிட்டார்கள், இந்த அநியாயத்தை வந்து பாருங்கள் என்று மீகாமன் முறையிட்டான். பேச்சு சுவாரஸ்யத்தில் ஈடுபட்டு போயிருந்த அந்த மூவரும் அப்போதுதான் கப்பல் நின்று போயிருப்பதை கவனித்து உணர்ந்தார்கள். உடனே மாலுமியை பின்தொடர்ந்து குழல்வாய்மொழி உட்பட 3 பேரும் மேல்தளத்திற்கு ஏறி ஓடினார்கள். அந்த கப்பலை சுற்றிலும் 5-6 படகுகள் வழியை மறைப்பது போல வளைத்து கொண்டு நின்றன. அந்த படகுகளில் ஆயுத பாணிகளாக முரட்டு வீரர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களுடைய தோற்றத்திலிருந்தும் அந்த படகுகளில் கட்டியிருந்த சிறு சிறு கொடிகளிலிருந்தும் அந்த வீரர்கள் ஈழ நாட்டு கடற்படையை சேர்ந்தவர்கள் என்று நாராயணன் சேந்தன் நிதானித்து புரிந்து கொண்டான். அம்மணி, ஏதோ சில காரியங்களுக்காக கப்பல்களை சோதனை செய்கிறார்கள் போலிருக்கிறது. இவர்கள் எல்லாம் ஈழ நாட்டு கடற்படை வீரர்கள் என்று பீதி கலந்த குரலில் குழல்வாய்மொழியிடம் சொன்னான் சேந்தன். குழல்வாய்மொழி கூத்தனை விசாரிக்க தொடங்கிவிட்டாள். கூத்தா, ஈழ நாட்டு நடைமுறைகளும் கடற்பயணமும் எனக்கு நன்றாக தெரியும் என்று அப்போது பெருமையடித்து கொண்டாயே, இதெல்லாம் என்ன? நம்முடைய கப்பலை எதற்காக இந்த வீரர்கள் இப்படி தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள்? ஏன் ஊமையாக நிற்கிறாய்? பதில் சொல்லேன். கூத்தன் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திருதிருவென்று விழித்தான். அவனுக்கு தெரிந்தால்தானே சொல்வதற்கு. ஆரம்பத்தில் கப்பலில் இடம் பிடிப்பதற்காக அளந்த போய் இவ்வளவு தூரத்திற்கு தன்னை பாதிக்கும் என்று தெரிந்திருந்தால் அவன் அந்த பொய்யை சொல்லி இருக்கவே மாட்டான்.
கப்பல் புறப்படும் போதே அபசகுணம் மாதிரி இந்த பயல் வந்து வம்பு பண்ணினான். அப்போதே இது மாதிரி ஏதாவது தொல்லை வரும் என்று நான் நினைத்தேன் என்றான் சேந்தன். படபடப்போடு கூத்தனை நோக்கி சீறினான். குழல்வாய்மொழி சினம் பொங்க பார்த்தாள். எல்லோருடைய கோபமும் கூத்தனின் மேல் திரும்பி அடிகள் உதைகளாக உருவெடுப்பதற்கு இருந்த சமயத்தில் அப்படி நடந்து விடாமல் ஈழ நாட்டு வீரர்கள் எல்லாம் கப்பலுக்குள் ஏறி வந்து கவனத்தை தன் பக்கம் திருப்பிக் கொண்டார்கள். இந்த கப்பல் எங்கே இருந்து வருகிறது? சேந்தனை பார்த்து அதிகாரமிடுக்குடன் இப்படி கேட்டார்கள். கப்பலுக்குள் ஏறி வந்த கடற்படை வீரர்கள். கேள்விக்கு பதில் சொல்லலாமா வேண்டாமா என்ற பாவனையில் சேந்தன் குழல்வாய்மொழியின் முகத்தை பார்த்தான். குழல்வாய்மொழி கூத்தனின் முகத்தை பார்த்தாள். கூத்தன் கடலை பார்த்தான். இந்த மௌனம் கேள்வி கேட்டவர்களுக்கு எரிச்சலை மூட்டியது. ஐயா, குடுமிக்காரரே, உம்மைத்தான் கேட்குறோம், பதில் சொல்லும் என்று கடுமையான குரலில் மீண்டும் கேட்டார்கள் அவர்கள். சேந்தன் பதில் சொன்னான். கப்பல் விழிஞத்திலிருந்து வருகிறது. என்ன காரியமாக வருகிறதோ? சொந்த காரியமாக. எங்களிடம் எதையும் மறைக்காமல் சொல்லிவிட வேண்டும், இல்லாவிட்டால் வருத்தப்பட நேரிடும். மறைப்பதற்கு எங்களிடம் ஒன்றுமில்லை. அப்படியானால் நீங்கள் எல்லோரும் யார்? என்ன காரியமாக ஈழ நாட்டுக்கு புறப்பட்டீர்கள் என்பதையெல்லாம் உடனே கூறுங்கள். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் மறுபடியும் குழல்வாய்மொழியின் முகத்தை பார்த்தான் சேந்தன். குழல்வாய்மொழி அந்த வீரர்களை நோக்கி துணிவோடு கேட்டாள். நீங்கள் எங்களுடைய கப்பலை தடுத்து நிறுத்தி கொண்டு எங்களை இவ்வாறு மிரட்டுவது அநாகரிகமாக அல்லவா இருக்கிறது? நாங்கள் யாராயிருந்தால் என்ன? நாங்கள் என்ன காரியமாக ஈழ நாட்டுக்கு வந்திருக்கிறோம் என்பதை உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவள் சினத்தோடு படபடப்பாக எதிர்வாதம் புரிந்ததை கேட்டதும் வீரர்கள் இன்னும் ஆத்திரமடைந்தனர். எங்கள் மேல் ஆத்திரப்பட்டு பயனில்லை அம்மா. ஈழமண்டலத்து மகா சேனாபதியின் உத்தரவு. நாங்கள் இந்த கப்பலை இப்போது கைப்பற்றுகிறோம். எங்கள் கண்காணிப்பில் அப்படியே இந்த கப்பலை செலுத்திக் கொண்டு போய் தமனன் தோட்டத்து துறையில் நங்கூரம் பாய்ச்சி நிறுத்திவிடுவோம். எங்கள் மகா சேனாதிபதி வந்து பரிசோதித்து விசாரணை செய்கிற வரை யாரும் இந்த கப்பலிலிருந்து கீழே இறங்க விடமாட்டோம். கப்பலிலேயே சிறை வைத்து பார்ப்பதற்கு நாங்கள் கொள்ளையடித்து விட்டோ கொலை குற்றம் செய்துவிட்டோ இங்கு ஓடி வரவில்லையே என்று அமைதியாக நின்று கொண்டிருந்த கூத்தனும் கொதிப்படைந்து கேட்டான். அவர்கள் அந்த கேள்வியை காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை. படகுகளையும் கப்பலையும் தங்கள் பொறுப்பில் செலுத்தி கொண்டு போய் தமனன் தோட்டத்து துறையில் நிறுத்தினார்கள். கப்பலை சுற்றிலும் யாரும் வெளியேற முடியாமல் வீரர்கள் காவல் நின்று கொண்டனர். கப்பல் பிடித்து கொண்டு வரப்பட்ட செய்தி உடனே ஈழ நாட்டு படைத்தலைவருக்கு அனுப்பப்பட்டது. குழல்வாய்மொழியும் சேந்தனும் மேல்தளத்தில் நின்று கூத்தனை திட்டிக் கொண்டிருந்தார்கள்.